Hi, I am Abhirami, working as a tech head in National Software Robo-Spaces Automation Private Limited. ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் வந்து சியோட பேசிக்ஸ் பார்த்துருப்பீங்க, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட பேசிக் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு சியோட பேசிக்ஸ் வந்து பார்ப்போம். இப்போ சி அப்படிங்கிறது, சியை வந்து யார் டெவலப் பண்ணது அப்படின்னா டென்னிஸ் ரிச்சி அப்படிங்கிறவங்க தான் டெவலப் பண்ணாங்க. எந்த இயரில் அப்படின்னா 1972 கொண்டு வந்தாங்க. சி தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்தது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்தது வந்து சி ப்ரோக்ராமிங் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரும் இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. என்ன ப்ரோக்ராமிங், அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆல்ஃபா, பீட்டா, கோபால், ஃபோட்டான் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த லாங்குவேஜஸ் எதுவுமே ஸ்ட்ரக்சராக ஒரு டேட்டாவை ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணது கிடையாது. சி ப்ரோக்ராமிங் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு டேட்டாவை ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு லாங்குவேஜாக கொண்டு வந்தது. அப்போ அந்த பேசிக் லாங்குவேஜஸை கண்டுபிடிச்சது டென்னிஸ் ரிச்சி அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க 1972. இது என்ன லேபில் வச்சு அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா AT&T லேபில் வச்சு அனலைஸ் பண்ணாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கலிஃபோர்னியாவில். இது வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்தது நம்மளுக்கு BCBL அப்படிங்கிற ஒரு கம்பெனி. BCBL அப்படின்னா பேசிக் கம்பைன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனி தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் சி ப்ரோக்ராமிங்கை சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. சி ப்ரோக்ராமிங் வந்து ஒன் ஆஃப் த மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே லோ லெவல், ஹை லெவல், மிடில் லெவல் 3 லெவல் இருக்கும். இப்போ லோ லெவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரீவியஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு 0s 1s தான் புரியும், அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதே கம்ப்யூட்டருக்கு மட்டும் புரிகிற மாதிரி, மிஷினுக்கு மட்டும் புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதை லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஹியூமனுக்கும் மிஷினுக்கும் புரிகிற மாதிரி இருந்துச்சு, 2 பேருக்கும் இன்டர்மீடியட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை மிடில் லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஹியூமனுக்கு மிஷினை விட கம்பேர் பண்ணும்போது ஹியூமனுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். அப்போ சியை வந்து மிடில் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு லோ லெவல் லாங்குவேஜாக தான் இருந்துச்சு. சி வந்ததுக்கப்புறம் தான் ஹியூமனுக்கும் மிஷினுக்கும் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற மாதிரி மிடில் லெவல் ப்ரோக்ராமிங்காக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சியை வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். இப்போ டென்னிஸ் ரிச்சி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமிங் வந்து நீங்கள் இப்படி தான் ஆரம்பிக்கணும், ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைல்ஸ் தான் இருக்கணும், அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் தான் இருக்கணும், அதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. நீங்களாக உங்களோட ஸ்ட்ரக்சரில் எழுத முடியாது. அதில் என்ன ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அதனால் இதை வெல் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சியை ப்ரொசீஜர் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுக்கு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ், உங்களோட நேமை வந்து நீங்கள் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா printf அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இதே அவுட்புட்டில் இருந்து ஒரு மெசேஜை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்கேன் ஃபங்க்ஷன், scanf அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஓரியன்டாகவே இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். அதனால் இதை ப்ரொசீஜர் ஓரியன்டட், ஃபங்க்ஷன் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அதுக்கப்புறம் கம்பைலர், இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற எல்லா லாங்குவேஜ்லேயுமே நம்ம 2 கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கம்பைலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற ப்ரோக்ராமிங் லைன்ஸை மிஷினுக்கு புரியிறாப்புல மாற்றிக்கும். அதாவது சோர்ஸ் கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த கம்பைலர். அதை எப்படி பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 லைன் 20 லைன் அப்படி 20 லைன்ஸ் 30 லைன்ஸ் கோடிங்ஸ் எழுதிருந்தீங்க அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஃபுல்லாக கன்வெர்ட் பண்ணிடும். மொத்த லைனையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணிடும் 0s 1s. இந்த கன்வெர்ட் பண்ணுறத சோர்ஸ் கோட் டு மிஷின் கோடை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்பைலர். அந்த கம்பைலர் இருந்தால் தான் அது கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும். அந்த ரிசல்ட்டு 0s 1s இருந்துச்சுன்னா நம்மளுக்கு புரியாது. அப்போ அதை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த 0s 1s கன்வெர்ட் பண்ணதை இன்டர்பிரட்டர்கிட்ட கொடுக்கும். அந்த இன்டர்பிரட்டர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி மிஷின் கோடை சோர்ஸ் கோடாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். இந்த 2 வேலையும் இருந்தால் தான் நம்மளால் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை அவுட்புட்டை ரிசல்ட்டை கெட் பண்ணிக்க முடியும். அப்போ கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர் இந்த 2 கான்செப்டும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் நான் வந்து வெல் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படிங்கிறனா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர் ஃபைல். ஹெட்டர் ஃபைல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்க்ளூட் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து ப்ரீ ப்ராசஸர், அதாவது ப்ரீ டிஃபைன்டு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ டிஃபைன்டு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ்னால் இப்போ லைப்ரரி
அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவோம், ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நம்ம வந்து கால் பண்ணிக்க போகிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனா ப்ரீ டிஃபைன்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் உள்ளே கொடுக்குற இன்புட் ஃபங்க்ஷன், அவுட்புட் ஃபங்க்ஷன் இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஹெட்டர் ஃபைல் வேணும். அதுக்குள்ள கோடிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஹெட்டர் ஃபைல்ஸில் தான் எழுதியிருப்பாங்க. இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் அந்த இன்புட் ஃபங்க்ஷன் அவுட்புட் ஃபங்க்ஷன் போடுறத ஒரு லைனில் எழுதாமல் நீங்கள் வந்துட்டு 10 லைன்ஸ் எழுத வேண்டியதாக இருக்கும். நம்மளுக்கு சோர்ஸ் கோடை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் வந்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஆஷ் இன்க்ளூட் stdio.h stdio.h அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைலை இதை தான் போடணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாஃப்ட்வேர் பொறுத்து நம்மளுக்கு மாறும். இப்போ டர்போசி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா conio.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அவுட்புட் ஸ்க்ரீனை மேனேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதே நீங்கள் வந்துட்டு கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா stdlib.h அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது என்னது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் அவுட்புட் ஸ்க்ரீனு, அதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது இந்த library.h. அதில் யூஸ் பண்ணிங்க, டர்போசியில் யூஸ் பண்ணிங்கன்னா conio, இதில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டாண்டர்ட் library.h. இந்த 2 ஹெட்டர் ஃபைலை மாற்றி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 2 ஹெட்டர் ஃபைலும் மஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நார்மலாக ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளனா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் ரன் ஆகாது. மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு போய் ரன் ஆகும். அதுக்குள்ளே தான் நீங்கள் எழுதுகிற கோடிங் எல்லாத்தையுமே, ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே, அது எத்தனை லைன் இருந்தாலும் சரி, 100+ கோடிங்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் நம்மளுக்கு ரன் ஆக போகுது. இப்போ உள்ளே வந்துட்டு நீங்கள் நார்மலாக உங்களோட மெசேஜ், உங்களோட நேம் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம போடணும். பிரிண்ட் ஃபங்க்ஷன் printf அப்படின்னு போட்டு ஓப்பன் பிரேஸ், அதாவது பேரந்தசிஸ் போட்டு டபுள் கொட்டேஷன்